வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங் ஆர் கொலாபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அதை பற்றி பார்க்கலாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும், ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். பட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது நல்லாவே பொருந்தும். ஓகேங்களா? சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் செல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய ப்ராடக்ட் செல்லிங்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங்க்கு தயாராகிறேன். அதாவது யாராவது என்னுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25%, 20%, 15% உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இன்னொருத்தர், இது நல்லா இருக்கே, அவருடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த ப்ராடக்டை ஏன் நம்ம விற்க முடியாது, நம்மக்கிட்ட நிறைய செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடியாஸ்லாம் இருக்கு, நாம் செல் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 25% கமிஷன் எடுத்துக்கலாம், இதில் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம இந்த செல்லிங்காக நம்ம கொஞ்சம் மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ தே வில் என்கேஜ் இன் அ பார்ட்னர்ஷிப் வித் த அதர் பிஸ்னஸ். அதனால தான் இதை பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறேன், ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன். அது மூலிமா என்னுடைய பிஸ்னஸ் இன்னும் நல்லா போகுது, நிறையா ப்ராடக்ட்ஸ் செல் ஆகுது, எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க, என்னுடைய சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலிமா என்னுடைய பிஸ்னஸை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன் இல்லையா? இதுதான் பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிற அந்த பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சில பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டர்னு கூட சொல்லலாம், இல்லை ட்ராப் ஷிப்பர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங்கிறது இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான்லாம் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் பார்ட்னர்ஷிப் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக. ஸோ தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் அதை பற்றி பார்க்கலாங்க. இது ஆட்ரிபியூஷன் மாடலிங், ஆட்ரிபியூஷன் மாடல்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு நிறைய மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கோராக வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சில பேர் கூகுள் ஆட்ஸை கோராக வச்சு அவங்களுடைய கோர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பண்ணாலுமே கூகுள் ஆட்ஸாக இருக்கும். சில பேர் மெட்டா ஆட்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் எஸ்சிஓவை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களால இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸுக்கெலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. சில பேர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப என்கேஜ் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸை பிடிக்கலாம், ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங்ன்றது என்ன சொல்லுதுன்னா, என்ன மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கன்வர்ஷனை கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு மார்க்கெட்டிங் சேனல் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேனலில் எந்த கேம்பெயின் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே அந்த கேம்பெயினில் அதில் எந்த சர்டைன் இன்டராக்ஷன் வித் யுவர் வெப்சைட் ஆர் வித் யுவர் பிஸ்னஸ் ஆக்சுவலி அட்ரிபியூட்ஸ் டு த பிஸ்னஸ் க்ரோத். ஸோ இந்த மாதிரி எந்த மார்க்கெட்டிங் சேனல், எந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட், எந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின், எந்த மார்க்கெட்டிங் டச் பாயிண்ட்ஸ், என்ன டச் பாயிண்ட்ஸ்ன்றது த இன்டராக்ஷன் வித் த பிஸ்னஸ். ஓகேங்களா? ஹவு பீப்புள் இன்டராக்ட்ஸ் வித் த பிஸ்னஸ், ஒவ்வொன்றுமே ஒரு டச் பாயிண்ட். சோஷியல் மீடியா மூலிமா இன்டராக்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு டச் பாயிண்ட். ஸோ எந்த டச் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக பிஸ்னஸை கொடுக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மார்க்கெட்டிங் சேனல்ஸ்க்கும், எல்லா மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், எல்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் அண்ட் டச் பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறதுனால நீங்கள் பட்ஜெட்டை நல்லாவே அலோகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங்
இந்த டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங் ஓட ஒத்து போகுது. அதாவது how the attribution marketing works is based on the data. So it's a kind of data driven marketing, and it always works based on the best marketing efforts. அது சேனலாக இருக்கலாம், கேம்பெயினாக இருக்கலாம், டச் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் பை டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதை ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் better improvements கிடைக்கும். Hope you understand about attribution marketing. Thank you very much. This is Sasikumar Talks. வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். SEO ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதெல்லாம் ஓகே. அதுக்கு ரிக்குயர்மெண்ட் இருக்குது, ஜாப் ரிக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுக்கிறாங்க, ஜாப் ரிக்குயர்மெண்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு கேட்குறாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக எதை குறிக்குது? ஓகேங்களா, SEO ஸ்பெஷலிஸ்ட்னா தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னா தெரியும். அது என்ன பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓகேங்களா, இப்போ வந்து SEO பண்ணாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அது என்ன பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு செப்பரேட்டாக இருக்குது, அது வந்து க்ரோத் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் மேனேஜர்ஸை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஒர்க் வேணும், அதாவது ரிசல்ட் ட்ரிவனாக இருக்கணும், அவுட்புட் கொடுத்துருங்க. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அந்த ரிலேட்டடாக ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பெய்டு கேம்பெயின், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, பெய்டு ஆன்லைன் கேம்பெயின்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். மோஸ்ட்லி இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஏன்னா யூ ஹாவ் டு கிவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் ஓரியன்டாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் மட்டும் இல்லை, கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம், மெட்டா ஆட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஆட்ஸ் போடுறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஈவன் சில ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ஸ்பான்சர்டு ஆட்ஸ்லாம் போடணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காகவே வந்து இட்ஸ் அ ஆன்லைன் ஆட் கேம்பெயின் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது, இதில் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு வரதுனால பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், KPI. அதாவது இப்போ CPCன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, காஸ்ட் பர் கிளிக், ஒரு கிளிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். CPM, காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், 1000 இம்ப்ரெஷன்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ROAS, ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். CPL, காஸ்ட் பர் லீட். CPA, காஸ்ட் பர் அக்விசிஷன். இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் பர் அக்விசிஷன் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இப்போ CTR, கிளிக் த்ரூ ரேட். ஓகேங்களா, அதாவது எவ்ரி 100 இம்ப்ரெஷன்ஸ் ஹவு மெனி பீப்புள் கிளிக்டு, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஒரு ஆப்டிமமாக இருக்கணும், 2 to 5% நல்ல ஒரு ஆப்டிமமான CTR. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் கவனத்தில் எடுத்து ஒர்க் பண்ணணும். ப்ராபப்ளி இவங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ஆர் குட், ஷுட் பி குட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஆட் ஸ்பெஷலைசேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸலில் நல்லா இருக்கணும், டேட்டா அனாலிசிஸில் நல்லா இருக்கணும். ஏன்னா தே ஷுட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் க்ரோத் காட்டணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, எந்த கேம்பெயின் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதோ அந்த கேம்பெயினை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் டூ ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏபி டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் டு டெஸ்ட் விச் கேம்பெயின் ஒர்க்ஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழில் ஒரு ஆட் கண்டென்ட் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, தமிழில் கொடுக்குறீங்க, அதே இங்கிலீஷில் கொடுக்குறீங்க. தமிழ் ஆட் கண்டென்ட் ஒர்க் ஆகுதா, இங்கிலீஷ் ஆட் கண்டென்ட் ஒர்க் ஆகுதா, எதில் லீடு அதிகமாக வருது? ஓகேங்களா, அடுத்தது
நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு கமர்ஷியலான ஒரு ஆட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் சீரியஸாக பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ஆட் கொடுக்குறீங்க. எது வந்து பீப்புளில் அட்ராக்ட் பண்ணுது? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் வேஸில் அட்வர்டைஸ் பண்ணி எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை வந்து நம்ம அதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேம்பெயினில் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் படிக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்லேயே எஸ்சிஓ பண்ணணும், சோஷியல் மீடியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடடாக கொடுத்துருப்பாங்க. பட் இதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் நாட் எஸ்சிஓ ஆர் சோஷியல் மீடியா, பட் அட்வர்டைஸ்மெண்ட், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், ஆன்லைன் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் that includes Google ads, Meta ads and even e-commerce ads. ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க ரெஃபர் பண்ணல. பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் கேம்பெயின் டைப். அதாவது கூகுள் ஆடில் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு கேம்பெயினில் கூகுளில் இருக்கிற எல்லா சேனல்ஸையும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு பெஸ்ட் ஆட் டைப்பான ஒரு ஆட் டைப், அட்வர்டைஸ்மெண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் ரெஃபர் பண்ணல. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ன்றது நான் சொன்ன மாதிரி இட் இன்க்ளூட்ஸ் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், இ-காமர்ஸ் ஆட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர், யூ ஷுட் ஷோ த ரிசல்ட்ஸ், ஷோ த க்ரோத், ஷோ த அவுட்புட். ஓகேங்களா? நான் இது நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பாட்டை எடுத்து அதில் அவுட்புட் காட்டுங்க. எனக்கு வந்து நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது. ஆடுக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது. அந்த ரிட்டர்ன்ஸை காட்டுங்க அப்படின்றது தான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. மோரோவர் நீங்கள் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது இவங்க வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் சில பேர் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுற பட்ஜெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாட் மந்த்லி 10,000 1 lakhன்றதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஆட் ஸ்பெண்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூஜ் பட்ஜெட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்பர்டீஸ் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதாகவும் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜாப்லாம் நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுலாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வராது. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாபே சர்ச் பண்ணணும். இஃப் யூ ஆர் எஸ்சிஎம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பான்சர்டு ஆட் கொடுக்குற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் இந்த ரோல்லலாம் போனோம் அப்படின்னா சர்ச் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் என்ற வேர்டை யூஸ் பண்ணி ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங் அதை பற்றி பார்க்கலாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங்ன்றத இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்டை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா, ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும், அவங்கக்கிட்ட நிறைய போர்ட்ஃபோலியோ ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் அவங்க மார்க்கெட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ரீச் ஆகிற அந்த செக்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்பிள் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். லேப்டாப் இருக்கும், ஐஃபோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஏர்பாட்ஸ் இருக்குது. அப்போ அந்தந்த ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸையும் அவங்க மார்க்கெட் பண்ணும்போது அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா? இதை தான் வந்து போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங்கில், இப்போ நம்ம சொன்ன போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங்கில் கஸ்டமர் செக்மெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹவ் யூ பொசிஷன்ன்றது
ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொசிஷனிங்ன்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த ஒரு பெரிய பிராண்டு, அந்த கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே கஸ்டமர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ரீச் வாங்கியிருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மெயின் பிராண்டையும் வந்து அந்த இமேஜும் பாதிக்காத அளவுக்கு இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பெரிய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட் இருக்குங்க, ஓகேங்களா? அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆனால் அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இருக்காது, ஓகேங்களா? அப்போ அந்த ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரைஸ்டு ப்ராடக்ட் எந்த மாதிரியான செக்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட் பண்ணும்போது அந்த அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸில் அந்த அந்த கேட்டகரி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஒரு கேம்பெயின் இருக்கும். அந்த மெயின் பிராண்ட் இமேஜும் அஃபெக்ட் ஆகாது, ஓகேங்களா? இதில் கிராஸ் ப்ரமோஷன்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது வந்து போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங் என்றதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இட்ஸ் போர்ட்ஃபோலியோ ட்ரிவன் மார்க்கெட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது போர்ட்ஃபோலியோனா என்னென்னா, நீங்கள் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது தான் வந்து போர்ட்ஃபோலியோ. இதை வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் செகண்டாக சொல்கிறேன், இந்த போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங்ன்றது என்னென்னா, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி that place the portfolio and the track records on the desk of the clients or the customers. உங்களுடைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் உடைய டெஸ்கில் மீட்டிங்கில் இந்த உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பேஸாக வச்சு நீங்கள் பண்ண ஒர்க்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ஹவ் யுவர் டெஸ்டிமோனியல்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், பர்டிகுலராக ரியல் எஸ்டேட்லலாம் பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க பண்ண ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பில்டிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் டெஸ்கில் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதை ஒரு கீயாக வச்சு மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, தட் இஸ் கால்டு போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டிங். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். மெட்டா ஆட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன் திரும்ப திரும்ப மெட்டா ஆட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் டிஜிட்டல் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். கூகுளில் நீங்கள் மெட்டா ஆட்ஸ்ன்னு தேடினீங்கன்னா 2 முக்கியமான பேஜ் வரும். ஒன்று business.meta.com, இன்னொன்று adsmanager.facebook.com. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பேஜஸ். business.meta.comல என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் இருந்து நீங்கள் ஆட்ஸ் மேனேஜர் போகலாம், பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த மெட்டா ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெட்டா ஆட்ஸில் இருக்கிற பில்லர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர்ஸ், ஓகேங்களா? ஃபேஸ்புக், நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், மெசேஜஸ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறோம். ரொம்பவுமே வந்து ஒரு இதுலேயே வந்து பீப்புள் எல்லாருமே வந்து அடங்கிடுவாங்க. ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க. இது ரெண்டுமே யூஸ் பண்ணலன்னா கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களே இல்லைன்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மெசஞ்சர்ஸும் இருக்குங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதை வந்து ஸோ நம்மளால் எப்படியும் வந்து பீப்புளை ரீச் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் மூலயமா கிட்டத்தட்ட வந்து 3 பில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ட்ரை மெட்டா ஆட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெட்டா பிஸ்னஸ் சூட், அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. கிட்டத்தட்ட எல்லா உடைய மெட்டா டூல்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் மெசஞ்சரில் அனுப்புகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு இன்பாக்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர லீட் சென்டர்னு இருக்குது. ஸோ லீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணலாம் குவாலிஃபைட் லீட்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஆட்ஸ் மேனேஜருக்கான லிங்க் இருக்குது. பல மெட்டா ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குங்க. ஸோ மெட்டா பிஸ்னஸ் சூட்ன்றது அகைன்
இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் business.meta.com adsmanager.facebook.com ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் இதை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மெட்டா ஆட்ஸை இன்னும் பெட்டராக ரன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஹைலைட் அண்ட் டிம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு புதுவிதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றியான உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது நான் நிறைய பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதை ஹைலைட் பண்ணணுமோ அதை டிம் பண்ணிடுறாங்க, எதை டிம் பண்ணணுமோ அதை ஹைலைட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இருக்கலாம், இல்லை ஒரு லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் கூட இருக்கலாம். அதாவது நாம் எதில் ஸ்ட்ராங், நம்மளுடைய பிஸ்னஸ் உடைய கீ செல்லிங் பாயிண்ட் எது, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் எது, எது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், எது நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ், இதை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். எதை நாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கோ கிளைண்ட்ஸ்க்கோ ஷோ பண்ணால் கன்வின்ஸ் ஆவாங்களோ அதை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். அவர் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஹைலைட் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். எதெல்லாம் டிம் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சனை பார்த்தேன். ஹி இஸ் டூயிங் அ பிஸ்னஸ். அவருடைய கூகுள் மேப்பில் அவருடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 3 தான் ரேட்டிங். அதை வந்து அவர் வெப்சைட்டில் ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருந்தார். உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் 0 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிதாக முக்கியத்துவம் இல்லாத ஒரு சர்வீஸை நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்தில் டிம்மான ஒரு விஷயத்தை நம்மளுடைய லோ ப்ரொஃபைலை ஹைலைட் பண்ணுறதுனால we may lose the business. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஹைலைட் யுவர் பாசிட்டிவ்ஸ், ஹைலைட் யுவர் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். உங்களுடைய ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கா, ஷோ பண்ணுங்க. நல்லா இல்லையா, ஷோ பண்ணவே வேணாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஷோ யுவர் பெட்டர் சைட் அண்ட் டிம் யுவர் நாட் குட் சைட் அப்படின்னு சொல்கிறேங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.